கடவுளே, என்னோட பிரீத்தா அணிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்கள நீங்க தான் பாதுகாக்கணும். அக்ஷய்க்கு பிரீத்தா அணி தான் அங்க வந்திருக்காங்கன்னு தெரியக்கூடாது, இல்லன்னா அண்ணி மாட்டிப்பாங்க. ப்ளீஸ் காட், ப்ளீஸ் நீங்க தான் பிரீத்தா அணிக்கு துணையா இருக்கணும். ஐ ஹோப் அண்ணி. அக்ஷய்க்கு என்னோட வாய்ஸ் ரெக்கார்டு சரியா ப்ளே பண்ணி காட்டணும். அவன் அதை நம்பணும். அங்க நான் இல்ல, என் வாய்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு தெரியக்கூடாது. அங்க பிரீத்தா அணி தான் இருக்காங்கன்னு தெரியக்கூடாது. இன்னும் அன்னைக்கு என் போட்டோஸும் வீடியோஸும் எல்லாம் கிடைச்சிடணும். ப்ளீஸ் ப்ளீஸ் காட், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் லைட் ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு தெரியலையே. வழக்கமா இப்படிலாம் ஆகாதுல்ல. என்ன ஆகுதுன்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவேன். நானும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு உன் கூடயே வந்துடுறேன். ஓகே. கிருத்திகா, கிருத்திகா, எதுக்கு நீ இப்படி ஃபேஸை கவர் பண்ணி வச்சிருக்க? ஏன்னா யாரும் என்னோட முகத்தை இங்க பார்க்க கூடாது. ஒண்ணுதான் பார்க்க வந்திருக்கேன்னு தெரியக்கூடாது. ஓ, ஸ்மார்ட் ஐடியா. குட். உள்ளவா. அக்ஷய் ப்ளீஸ், எனக்கு என்னோட வீடியோஸையும் பிக்சர்ஸையும் கொடு. எதுக்கு இவ்வளவு அவசரம்? முதல்ல உள்ளவா. நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு. நான் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ம், கம். இந்தா 20 லட்சம் இருக்கு. ப்ளீஸ் அக்ஷய், என்னோட போட்டோஸையும் வீடியோஸையும் கொடுத்துரு. கிருத்திகா, அட ஏன் வைக்கப்படுற? அதான் உள்ள வந்துட்டல, எதுக்கு முகத்தை மறைச்சிருக்க? உனக்கு உன்னோட பணம் கிடைச்சிருச்சுல, ப்ளீஸ் நீ சொன்னதை மட்டும் செய். எனக்கு என்னோட பிக்சர்ஸையும் வீடியோஸையும் கொடுத்துரு. இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டல. இதானே உனக்கு வேணும்? இதுக்கு தான் இங்க வந்திருக்க? எதுக்கு அவசரம்? அண்ட் யூ நோ வாட், இப்ப என்னோட மனசு மாறிடுச்சு. எனக்கு இப்ப பணத்தை தவிர இன்னொரு விஷயமும் தேவைப்படுது. பிரீதா, நல்ல விஷயம்தான். கிருத்திகா இல்லைன்னா என்ன, அதான் நீ கிடைச்சிட்டியே. நானும் உங்ககிட்ட கணக்கை சரி பண்ணணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அதை பண்ணிடுறேன். ஏய், வா. என்ன மறந்துட்டியா? கிருத்திகா இங்க இல்ல. நீ மோதுறது பிரீதா கிட்ட. இது ஆர்டர் பண்ணலாமா? யா, தட் ஒன். யா. Yeah. சோ இத கொடுத்துருங்க. ஓகே மேடம். Thank you. பிரீதா இன்னும் வரல. இதுக்கப்புறம் வராம இருக்கிறது தான் நல்லது. நானும் கரணும் இங்க ஒண்ணா சாப்பிட போறோம். என்னாச்சு? எதுக்கு ஸ்மைல் பண்ண? அது ஒண்ணும் இல்லைன்னா சந்தோஷமா இருக்கேன். என்ன யோசிச்சேன்னா, பிரீதா ரொம்ப லக்கி இல்ல, அவளுக்கு நீ கிடைச்சிருக்கே. அதாவது கரண், உனக்கு பின்னாடி
ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க பைத்தியமா இருக்காங்க. ஆனா நீ பிரீத்தா மேல பைத்தியமா இருக்க. அவளுக்கு உனக்கும் ஆரம்பத்துல கொஞ்சம் கூட செட் ஆகல. அவ மேல அவ்வளவு கோவமா இருந்த. எல்லாமே சடனா மாறிடுதுல்ல, வாழ்க்கை மாறிடுது, மனசு மாறிடுது. ஆ, ஆனா யாரால என் மனசு மாறிச்சோ அவ இன்னும் இங்க வரலையே. அவளுக்கு என் மேல அக்கறையே இல்லை. ம்ஹும். அவளுக்கு உன் மேல ரொம்ப அக்கறை இருக்கு கரண், எனக்கு தெரியும். அவளுக்கு உன் மேல ரொம்ப காதல் இருக்கு, உன் மேல ரொம்ப அக்கறையும் இருக்கு. அவ இந்த இடத்துக்கு வரலன்னா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும். அதனால நீ எதுவும் அப்செட் ஆகாத, சரியா? பட் ஐ எம் ரியலி ஹாப்பி. என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு எனக்கு திரும்ப கிடச்சிட்டா. நீ மாறவே மாட்டியோன்னு நினச்சிட்டேன். பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபைனலி யோர் பேக். நான் ரொம்ப தொல்லை பண்ண என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு எனக்கு கிடச்சிருக்கா. ரொம்ப அதிகமாவே, ஸ்பெஷலி ஹோலில. ஹோலி பண்டிகைல நாளைக்கு எதுக்கும் கொஞ்சம் தள்ளி இரு, ஓகே? கண்டிப்பா தள்ளிதான் இருக்கணும். உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு வாட்டி சாம் என்ன பண்ணான்னு தெரியும்ல? தோ நீ சமீரை பத்தி இப்பதான் சொன்ன, உடனே கால் பண்றான் பாரு. இப்பதான் போன் வரணுமா? சமீர், நீ ஏன் எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு இடைஞ்சலாவே கால் பண்ற? கர்ணண்ணா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்பதான் மகிரா உன்னை பத்தி பேசிட்டு இருந்தா நீ கால் பண்ற. அண்ணா, மகிரா என்ன பேசுறா என்ன பேசலங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. நான் சொல்றத நீங்க கேளுங்க. என்ன ஏதாவது டென்ஷனா? இல்ல கர்ணண்ணா, டென்ஷனான விஷயம்லாம் இல்ல, சந்தோஷமான விஷயம். மகேஷ் சித்தப்பா கண்ணு திறந்திருக்காரு. வாட்? இல்லனா அவரு கோமால இருந்து வெளியில வரல, ஜஸ்ட் கண்ணை திறந்தாரு, மறுபடியும் கண்ணை மூடிட்டாரு. இந்த விஷயத்த டாக்டர் கிட்ட போன் பண்ணி சொன்னா, மகேஷ் சித்தப்பா கண்ணை திறந்து பாத்திருக்காருன்னா ரொம்ப பெரிய மிராக்கிள் நடக்க போகுதுன்னாரு, பெரிய அற்புதம் நடக்க போகுதுன்னாரு. ஆனா நீங்க எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்க ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ். நான் இதோ உடனே அங்க வரேன். ஓகேண்ணா, பாய் பாய். என்னாச்சு? அப்பா கண்ணை திறந்து பார்த்துருக்காரு. ஹி இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் கோமா. நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ, என்னது? ஷலிம் கிட்ட பேசுறேன். ஹலோ ஷலிம், இந்த மகேஷ் அங்கிள் விஷயம் உண்மையா? ஆமா, இப்பதான் எனக்கும் தெரிஞ்சது. ஆனா டென்ஷன் ஆகுற மாதிரி எதுவும் இல்ல. அந்த மகேஷ் எத்தனையோ முறை கோமால இருந்து வெளியே வரான், ஆனா மறுபடியும் கோமாக்கே போயிடுவான். நாம எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். ஓகே, நீ சொல்றது கரெக்ட் தான். நிறைய தடவை இப்படி நடக்குது. வீட்ல இருக்கவங்களும் சந்தோஷப்படுறாங்க. நான் தேவையில்லாம பயந்து போயிட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ கரணை பாத்தியா? என்ன ஆனாலும் சரி, பிரீத்தாவும் கரணும் மீட் பண்ணவே கூடாது, சரியா? இங்க பாரு, நான் கரண் கூட தான் இப்ப இருக்கேன். அதனாலதான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலி இப்பதான் சமீர் போன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னான். அதை கேட்டதும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஐ டோன்ட் நோ, கரண் இப்போ உள்ள பில் பே பண்ண போயிருக்கான், வந்துருவான். அவனுக்காக தான் நான் இப்ப வெயிட் பண்றேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்படி பிரீத்தாவை அங்க வரவிடாம தடுத்த? நீ பிரீத்தாவை தடுக்க என்ன பண்ண? பிரீதா தெரியல, நான் எதுவுமே பண்ணல. இவ்ளோ நேரம் ஆகுது, ஆனா அவ இன்னும் இங்க வரல. என்னன்னே தெரியல. இந்த புடி, இதையும் புடி. எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்துட்டேன். போட்டோகிராஃப்ஸ், லேப்டாப், பென் டிரைவ், அவன்கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே கொண்டு வந்துட்டேன். இந்த பென் டிரைவ்ல தான் உன்னோட போட்டோஸ் எல்லாமே இருந்தாகணும். அப்புறம் இந்த லேப்டாப், ஒருவேளை அவன் இந்த லேப்டாப்ல ஏதாவது வச்சிருந்தானா, அப்புறம் அதை வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ணானா, அதையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமா அவன் உன்னை பிளாக்மெயில் பண்ணக்கூடாதுல. தேங்க்யூ அண்ணி, தேங்க்யூ so மச். நீங்க பண்ண விஷயத்தை வேற யாராலையும் பண்ண முடியாது. ரியலி. சரி கிருத்திகா, அதை விடு. நல்ல வேளை நீ அங்க போகல. உன்னால அதை ஹேண்டில் பண்ணிருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அவன் கேவலமானவன். என்ன நினைச்சிட்டு இருந்தான் தெரியுமா? என்ன அண்ணி? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ இப்போ கவலைப்படாத. எதுவுமே தப்பா நடக்காது. அவனால நம்மள எதுவுமே பண்ண முடியாது. கிருத்திகா, சீக்கிரமா வா. நம்ம ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணோம்ல, வா.
கிருத்திகா, ஒரு நிமிஷம் இரு. இது புடி. இந்த போட்டோகிராஃப்ஸை எடுத்து உன்னோட கையாலேயே இதை எரிச்சிடு. உன்னோட மொத்த கோவத்தையும் உன்னோட மொத்த வெறுப்பையும் காட்டு. இதுக்கப்புறம் அவனால உன்னை எதுவுமே பண்ண முடியாது. உன்னோட கையாலேயே உன்னோட பாஸ்ட நீ அழிச்சிரு. தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ. சரி, ஓகே, ஸ்மைல் பண்ணி காட்டு. வா, நாம இப்போ கிளம்பலாம். கரணும் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். வா, நம்ம போலாம். பிரீதாவை ரொம்ப காதலிச்சதுக்காக இப்போ சைடு எஃபெக்ட்ஸ் தாங்க வேண்டியதா இருக்கு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பிருத்வி, ரிலாக்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, கிரிக்கெட்டர் கரண் இங்க இருக்காரா? மேம் அவர் போயிட்டாரு. ரொம்ப நேரமா இங்கதான் மேடம் உட்காந்துருந்தாரு. ஓ, ஓகே, தேங்க்யூ. வெல்கம் மேம். போயிட்டானா? ரொம்ப நேரம் உட்காந்துருப்பானோ? அப்படின்னா அவன் ரொம்ப கோவத்துல இருப்பான்னு நினைக்கிறேன். கரண், ஓ மை காட், இது என்ன ஆச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லை, நான் இங்கே ஒரு கிறுக்கனை மீட் பண்ணேன். கிருத்திகாவை பற்றி ஏதேதோ வாய்க்கு வந்தபடி பேசினா ஒன்று விட்டேன். என்ன? சரி வா கிளம்பலாம், வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வே கெட்டிங் லேட். கம். பேபி, இங்க என்ன நடக்குது? ஒரு விழுந்த வீட்டில் இருக்கிறவங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சாங்களா? இந்த நேரத்தில் எதுக்காக எல்லாரும் ஒன்னா கூடி நிக்கிறாங்க? என்ன இது? பிருத்வி, இது ரொம்ப சீரியஸான விஷயம், சும்மா விளையாடாத. பேபி, அந்த புதுசா வந்த சித்தி நம்மளதான் முறைக்கிறாங்க. பாய். கிருத்திகா வந்துட்டா. வா வா, வெல்கம் வெல்கம். ஐ எம் டேம் ஷூர் இன்னைக்கு நைட் என் ரூம்க்கு நீ ஹெல்ப் கேட்கறதுக்காக வருவேன்னு. ஏன்னா நான் ஹெல்ப் பண்ணாம உன்னால எதுவும் செய்ய முடியாது. இதோ கர்ணனாவே வந்துட்டாரு. கரண், நல்ல வேளை நீ வந்துட்டப்பா. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து போனா நல்லா இருக்குமே நாங்க யோசிச்சோம். ஆஃப் கோர்ஸ். கரண், என்னோட ஸ்பெஷல் டீமை வர சொல்லியிருக்கேன். மகேஷ் சார்ட்ட நான் பார்த்த இம்ப்ரூவ்மெண்ட் ஷார்ட் டேர்ம் மாதிரி இல்ல. அவர் கோமால இருந்து வெளியே வர போறாரு. தட்ஸ் a great நியூஸ் டாக்டர். நான் half an hourல திரும்ப வரேன். அத்தை, அம்மா, ஹாப்பி? டாக்டர், இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு? அதாவது இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு? ஐ டோன்ட் நோ. ஒருவேளை அவருக்கு யாரோ இன்ஜெக்ஷன் கொடுத்த மாதிரி தான் தெரியுது. அதாவது நான் பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணாதது. ஒருவேளை அதனால தான் என்ன நடந்திருக்குன்றத நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன்.
மகேஷ்க்கு நான் தானே இன்ஜெக்ஷன் கொடுத்தேன். அதை என்கிட்ட மாயரா தான் கொடுத்தா. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். எதுக்காக மகேஷ்க்கு இன்ஜெக்ஷனை கொடுக்கணும்? என் மேல எந்த தப்பும் இல்ல. அப்ப யார் மேல தப்பு இருக்கு? மகேரா என்கிட்ட எந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் அதுதான் நான் மகேஷ்க்கு கொடுத்தேன். என்ன 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 எதுக்கு இப்படி பாக்குறீங்க? நான் என்ன பண்ணேன்? என் மேல என்ன தப்பு இருக்கு? யார் மேல தப்பு இருக்கு? யாரோட தப்பு இது? உன் தப்பு தான் இது. என்னோடதா? எப்படி? ஆமா, இந்த பிளான் யாரோடது? உன்னோட தானே? நீ தான் பிளான் பண்ண. நீ என்ன சொன்னியோ அதை தான் நான் பண்ணேன். ஏன் மேல தப்பு இல்ல. நான் என்ன சொன்னேன்? நான் என்ன பண்ண சொல்லி சொன்னேன்? மகேஷ்க்கு கொடுக்க போற இன்ஜெக்ஷன்ல அவன் மொத்தமா இந்த உலகத்தை விட்டு போகணும்னு அவன் மறுபடியும் எழுந்திருக்க சொல்லி சொல்லல. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? உன் மேலதான் தப்பு இருக்கு. எல்லா தப்பு உன்னுடையதுதான். ஏன் மேல என்ன தப்பு இருக்கு? நான் என்ன மத்தவங்களை கொன்னுட்டா இருக்கேன்? இல்ல எல்லாரையும் கோமால வச்சுக்க டிப்ளமோ பண்ணிருக்கேனா? அன்னைக்கு இதை சொல்லிருக்கலாம்ல. நான் டிப்ளமோ பண்ணல, இன்ஜெக்ஷன் கொடுக்க என்ன முடியாது. சொன்னியோ நீ அதுதான் அப்பவே நான் சொல்லிருந்தா நான் பண்ணிருக்கேன். வேலையை கொடுத்துருக்க மாட்டேன்ல. ஒன் செகண்ட் வீணா இந்த மாதிரி தேவையில்லாம என்கிட்ட பேசுறது நீ நிறுத்துறியா? தேவையில்லாம பழி போடாதே மேல. வாயை மூடுங்க. நாம எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கோம்? மகேஷ் கோமால இருந்து வெளியே வரானா இதுல நம்ம தப்பு என்ன இருக்கு? அவனுக்கு நல்ல நேரம் போல இருக்கு. அதோட வேற டீம், நம்ம ஒன்னாதான் வேலை செய்யணும். சண்டை போடக்கூடாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது வரைக்கும் எங்களுக்கு நடுவுல இப்படி ஒரு சண்டை நடந்ததே இல்ல. எங்களுக்கு நடுவுல நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இது எங்களுக்கு நிச்சயமா நல்லது இல்ல. அந்த பிரீதா ரொம்ப லக்கியா இருக்கா. எதுவும் பண்ணாமலே எல்லா முறையும் ஜெயிச்சிடுறா. ஆனா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாங்க எப்படியோ தோத்து போயிடுறோம். நீ வீட்டு வேலையை முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடு. நானும் பிராக்டிஸ் கிரவுண்ட்ல இருந்து கிளம்பிடுறேன். நாம 2 பேரும் ஹோட்டல்ல மீட் பண்ணலாம். நானும் நீயும் மட்டும், வேற யாரும் வேண்டாம். என்ன சொல்ற? நான் யோசிக்கிறேன். கரண், இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஐம் சாரி. ஐ நோ நீ இது எல்லாமே என் மேல கோவப்பட்டு தானே பண்ணிட்டு இருக்க. ஆனா ஐம் ரியலி சாரி. நான் உன்னை பாக்குறதுக்கு கண்டிப்பா வந்திருக்கணும். ஆனா என்னால வர முடியல. நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் இரு. ஐ எம் சாரி. நீ எதுக்கு சாரி சொல்ற? நான் தான் உன்னை ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டேன் டேட்காக. ஆனா நீ வரவே இல்லை. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதை பத்தி உனக்கு என்ன கவலை? எனக்கு இது பழக்கமாயிடுச்சு, ரைட்? So I am sorry. இல்ல நீ இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரண், ஐம் ரியலி சாரி. அது நான் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நமக்கு தனியா டைம் கிடைக்குதுன்னு நினைச்சேன். நான் கூட ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வரும்போது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கரண், நாம ஒண்ணு பண்ணலாம். நான் பேசாம வேற ரூம்ல தூங்குறேன். அது ஏன்னா நான் தான் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நானே சாரி சொல்லணும். நீ அப்பாவியா இருப்ப. இந்த எமோஷனல் டிராமாவை என்னால ஏத்துக்க முடியல. ஓகே, நான் இங்க இருந்து வெளியே போறேன்.